அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 29/3/2025 முதல் சனி காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறி என்ன? இந்த சனி பெயர்ச்சி காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு நடக்க போகும் அதிசயம் என்ன? குறிப்பாக துலாம் ராசினியர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தனது ஆட்சி வீடான கும்பராசியிலிருந்து குருவினுடைய ஆட்சி வீடான மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதன் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் துலாம் ராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல கர்ம கிரகம், தொழில் கிரகம், வாழ்வில் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் அளிப்பவர். சூரியனின் மகன் மந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் அழைக்கப்படுகிறாரு. சனி கிரகம் மட்டுமே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம். இவர் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களுக்கும் தலைவர். நம் வாழ்வில் முக்கியமான விஷயங்கள் ஆயுள், தொழில், கர்மா இம்மூன்றிற்கும் அதிபதி, அதாவது காரகன் சனியாவார். ஒருவருடைய ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தான அதிபதி பலம் குன்று இருந்தாலும் சனீஸ்வர பகவான் பலமாக இருந்தால் ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லலாம். சனி பகவானுக்குரிய ஆதிக்கம் பெற்ற விஷயங்கள் உழைப்பு, சமூக நலம், தேச தொண்டு, புதையல், தலைமை தாங்கும் வாய்ப்பு, உலகியல் அறிவு, பல மொழிகளில் பண்டித்தியம், விஞ்ஞானத்தில் தேர்ச்சி, எண்ணெய் கிணறு, பெரிய இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு காரகத்துவம் கொடுப்பவர். கிரக வரிசையில் 6வதாக வருபவர். கிழமைகளில் சனிக்கிழமைக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் அளவின் அடிப்படையில் குருவிற்கு அடுத்த பெரிய கிரகம் சனி கிரகம் ஆவாறு. அப்படிப்பட்ட சனி பகவானுடைய ஸ்தான பலம் என்ன என்று பார்க்கும்போது குருவிற்கு பார்வை பலமும் சனிக்கு ஸ்தான பலமும் சொல்லப்படுது. சனி எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானம் சிறிது காலத்திற்கு பிறகு பலமும் விருத்தியும் அடைகிறது. அந்த வகையில் சனிக்கு 3, 7, 10 ஆகிய பார்வைகள் உள்ளன. அதாவது சனி இருக்கும் இடத்திலிருந்து 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். 3ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் சிறப்பு பார்வைகளாக அமைகிறது. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு சனி பகவானுடைய இந்த மீனராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த 29/3/2025 முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வெள்ளை மனம் கொண்டு எளிதில் யாரையும் எதிலும் நம்பிவிடும் பழக்கம் உடைய துலாம் ராசினியர்களுக்கு அடுத்தவருக்கு செய்யும் உபதேசத்தில் பாதி அளவாது நீங்கள் அதை கடைபிடிப்பது நல்லது. உங்களுக்கு பொதுவாக புத்தி கூர்மையுள்ள அதிநுட்பம் மிகுந்த வாழ்க்கை துணை அமைந்திருக்குங்க. அப்படிப்பட்ட துலாம் ராசினியர்களுக்கு இந்த சனி பகவானுடைய மீன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை உங்களது பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி ரண ரூண ரோகஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. 3ஆம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் அயன சயன போகஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்கிறாருங்க. இந்த சனி பகவானுடைய நிலை இனி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் ராசியில் சஞ்சரிக்கிறாரு. பொதுவாக சனி பகவான் 6ஆம் ராசியில் சஞ்சரிப்பது என்பது சிறப்பு என்பதே பொது விதி. ஆனாலும் எதிலும் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க. காரணம் திடீரென உடல்நல பாதிப்புகள் உண்டாகலாம். மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கும் நிலை வரலாம். பணவரத்து இருக்குங்க. கௌரவம், அந்தஸ்து உயரும். அந்த பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் எதிர்பார்த்த உதவி மற்றவர்கள் மூலம் கிடைக்குங்க. வெற்றி என்ற இலக்கை நோக்கி முன்னேறுவீங்க. மனக்கவலைகள் எதிலும் நீங்கி எதிலும் தெளிவான முடிவெடுப்பீங்க. பணவரத்து அதிகரிக்குங்க. தாமதமான போக்கு காணப்பட்டாலும் மனம் மகிழும் சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை தருவதாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். கூடுமான வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உங்களது சிறப்பான செயல்கள் மற்றவர்கள்
மற்றவர்களுடைய பாராட்டுகளை பெற்றுத்தருங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரத்தில் மந்தமான போக்கு காணப்பட்டாலும் பணவரத்து குறைவு இருக்காதுங்க. தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை தருங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. வீண் அலைச்சலும் கூடுதல் உழைப்பும் இருக்குங்க. சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. நீங்கள் எதிர்பார்த்தபடி நிதிநிலை உயருங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலான பணிகளை கவனிக்க வேண்டியிருக்கும். பொறுப்புகள் அதிகரிக்குங்க. அதே போல குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு அதனால் நிம்மதி குறையலாங்க. வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டியிருக்கும். மற்றவர்கள் மூலம் டென்ஷன் உண்டாகலாம். கணவன் மனைவியிடையே கோபத்தை விட்டு இதமாக பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகுங்க. பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டங்களில் பெண்மணிகளுக்கு கௌரவம் அந்தஸ்து உயருங்க. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க இருக்குது. எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் காரிய தாமதம் உண்டாகுங்க. அதுவரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியங்க. பணப்புழக்கம் உங்களுடைய கைகளில் அதிகரித்து கைகளில் பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. விவசாயிகளுக்கு கொள்முதல் லாபம் குறைவாகவே இருக்கும். செலவு குறைந்த மாற்று பயிர்களை பயிர் செய்வதன் மூலம் வருமான இழப்பை ஈடு செய்ய முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தில் நீர்வரத்தும் குறைவாக இருக்கும். அதனால பாசன வசதிகளுக்காக சேமிப்பை கரைக்க நேரிடும். அதே போல் அரசியலில் உள்ளவர்களுக்கு மனதில் நிலையான எண்ணம் இருக்காது. பண நெருக்கடி குறையுங்க. நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க இருக்குது. தொண்டர்களுடைய ஒத்துழைப்பால் பணிகளில் சிறப்பாக செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்தவரை நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படுங்க. கலைத்துறையினருக்கு மற்றவர்களுடன் பகை ஏற்படலாம். கெட்ட கனவுகள் தோன்றுங்க. நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகி செல்லலாம். கலைத்துறையினருக்கு தொழில் வியாபாரம் சீராக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பிறக்குங்க. கூடுமான வரைக்கும் இக்காலகட்டங்களில் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. துலாம் ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்களில் நீங்கள் கவனமாக படிப்பது வெற்றிக்கு உறுதுணையாக இருக்குங்க. வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு கற்க தேவையான பண வசதிகள் கிடைக்குங்க. அதே போல கூடுதலாக கவனம் செலுத்தி படிப்பது வெற்றிக்கு உதவிகரமாக இருக்குங்க. அதே போல் துலாம் ராசினியர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. செல்வாக்கு உயருங்க. அது மட்டும் இல்லாம அரசியல்வாதிகள் மக்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்வது அவசியங்க. கட்சி தலைவின் பண்பு பாத்திரமாவீங்க. புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தருணமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வமாக இருப்பீங்க. அதே போல இக்காலகட்டங்களில் துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குலதெய்வத்தை தினமும் வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.